அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. சென்ற 13 சனிக்கிழமை 13ஆம் தேதி சனிக்கிழமை கேகே மஹால் மேலப்பாளையத்தில் வைத்து அரங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநாடு இஸ்லாமிய ஒற்றுமை புரட்சி விழிப்புணர்வு மாநாட்டை முன்னிட்டு இந்த அரங்க ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அதில் அனைத்து இஸ்லாமிய கட்சிகள் மற்றும் அமைப்புகள் அனைவருமே கலந்து கொண்டு சிறப்பாக ஆலோசனை வழங்கினர். அதில் பங்கெடுத்த நமது அண்ணன் HMS உழைப்பாளர் சங்கம் முன்னாள் தூத்துக்குடி மாமன்ற உறுப்பினர் ஷாஜஹான் மற்றும் காயிதே மில்லத் பேரன் ஜமால் முகமது ஈசா, சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடிய நமது நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய நமது ஜமால் முகமது ஈசா அவர்களும் கலந்து கொண்டார்கள். மற்றும் நமது அண்ணன் தூத்துக்குடி IFTN தலைமை ஒருங்கிணைப்பாளர் சம்சுதீன் பாய் அவர்களும் கலந்து கொண்டார்கள். மற்றும் தமிழக ஜனநாயக அமைப்பை சார்ந்த TMTJ நமது அப்துல் அஜீஸ் அவர்களும் கலந்து கொண்டார்கள், மாவட்ட துணைச் செயலாளர். மற்றும் நமது இதில் கலந்து கொள்ள முடியாத சில அமைப்பு கட்சிகள் சில சந்தர்ப்பங்களாலும் சூழ்நிலைகளாலும் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்கள் தொலைபேசியில் கலந்து கொண்டு நம்மளிடம் உரையாற்றி அதனுடைய காரணத்தை விளக்கமளித்துள்ளனர். நாம் கலந்து கொண்ட அனைவருமே இஸ்லாமிய நலனுக்காக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனையில் தான் இந்த மாநாட்டுக்காக நம்ம அனைவருமே சேர்ந்து செயல்பட்டோம், ஆலோசனை நடத்தினோம். சிறப்பாக நடந்தது. உங்களுடைய ஆலோசனைகளும் எங்களுக்கு மிகுந்த ஆதரவாக இருந்தது. அதன் மூலம் இந்த ஆலோசனையின் மூலம் இறுதியாக நாம் இந்திய இஸ்லாமியர்கள் ஒற்றுமை புரட்சி கழகத்தின் தலைமை மற்றும் நிர்வாகம் சிறப்பாக முடிவெடுத்து வருகிற 26/10/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை நமது இஸ்லாமிய அரசியல் ஒற்றுமை புரட்சி மாநாடு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நமது நெல்லை மாநகர காவல் துணை ஆணையாளர் அவர்களிடம் அனுமதி பெற்றிருக்கிறோம். மற்றும் நமது நெல்லை மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம், அனுமதி பெற்றுள்ளோம். இந்த மாநாட்டை நமது மேலப்பாளையம் ஜின்னா திடலில் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து, இந்த மாநாட்டின் நோக்கம் என்னவென்றால் நாம் அனைத்து இஸ்லாமியர்களும் ஒன்றுபட வேண்டும், நமது உரிமைகளையும் கோரிக்கைகளையும் இந்த அரசு துரிதமாக செயல்படுத்த வேண்டும். சிறைவாசிகள் பிரச்சனையாகட்டும், நமது மக்கள் அதிகமாக போராடி கொண்டிருக்கும் வக்பு பிரச்சனையாகட்டும், அனைத்து உரிமைகளும் பேசுவதற்கு போராட்டம் நடத்துவதற்கு மட்டும் நாம் முற்படுகிறோம். அதன் செயல்பாடுகள் எத்தனையோ போராட்டங்களை நாம் செலவழிக்கிறோம், நேரங்களை செலவழிக்கிறோம். அதைவிட நாம் அதிகாரத்தில் இருந்து அதை நாம் முட்கொள்ளும் போது அதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த அளவுக்கு இதை முயற்சி செய்து கொண்டு நாம் அனைத்து இஸ்லாமியர்களிடம் கடந்த ஒரு வருடமாக ஒரு இஸ்லாமிய ஐக்கிய கூட்டணி உருவாக விரும்பும் இஸ்லாமியர்கள் கையெழுத்திடும் என்று கூறி அனைத்து இஸ்லாமியர்களும் இதுவரைக்கும் 1,00,000 இஸ்லாமியர்கள் நம்மளுடைய சென்னையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து எல்லா இடத்திலும் கையெழுத்து வாங்கியதில் 1,00,000 இஸ்லாமியர்கள் இன்னும் பங்கு கொண்டு இருக்கிறார்கள். இன்று நாளை ஜும்மாவிலும் நாம் அந்த கையெழுத்து இயக்கத்தை நடக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பணியை மக்களும் ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒத்துழைப்பு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த ஒத்துழைப்பின் அடிப்படையில் அவர்கள் கொடுத்த உத்வேகத்திலும் ஒரு ஆதரவினையும் கொண்டு இந்த முயற்சியை சிறப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், இந்த மக்களுடைய எண்ணங்களை சிறப்பாக பிரதிபலிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த எண்ணத்தில் முயற்சி செய்து சென்ற மாநாட்டில் நமது தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களிடம், அதாவது எங்களுடைய இஸ்லாமியர்கள் அனைவர்களுடைய எண்ணத்திலும் எங்களுக்கு சட்டமன்றத்தில் அதிக இஸ்லாமியர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கிறது. அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாக நாம் இந்திய இஸ்லாமியர் ஒற்றுமை புரட்சிக் கழகம் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த செயல்பாட்டின் மனமாக நாங்கள் அனைத்து இஸ்லாமியர்களும் ஒன்று திரட்டி ஒன்றிணைக்கிறோம். மக்களும் ஒன்றிணைகிறார்கள். அனைத்து பள்ளிகளிலும் ஜமாத்துகளிலும் எங்களை அறிவித்து இந்த இயக்கத்திற்கு அதிகமாக கையெழுத்திடுங்கள், நம்மளுடைய முயற்சிகள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் சென்று அடைய வேண்டும், நாம் இந்த 2026 நாம் நழுவ விடக்கூடாது என்ற எண்ணத்தில் அனைவரும் உணர்வுகளுடனும் இதற்கு ஒத்துழைப்போம் என்ற இதில் ஆதரவு தந்து, இதை நாம் தவற விட்டுவிடக்கூடாது இந்த வாய்ப்பினை என்று சொல்லி அவர்கள் கொடுத்த உத்வேகத்தில் தான் நாங்கள் செயல்பட்டு சமீபத்தில் நடந்த இந்த மாநாட்டில் நாம் இந்த அஜெண்டாவை கொண்டு சென்று எங்களுக்கு தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் அதிகமாக பங்கெடுக்க வேண்டும், அது எந்த அமைப்பாக இருந்தாலும், அரசியல் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, அது எஸ்டிபியாக இருக்கட்டும், தாமுகவாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், இவர்களுக்கு நீங்கள் அதிகமாக தொகுதியில் வழங்க வேண்டும் என்பதுதான் நாம் இந்திய இஸ்லாமியர்களுடைய கருத்து, மக்களுடைய கருத்து. இந்த மக்களுடைய கருத்தை அதிகமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு. நீங்கள் எங்கள் இஸ்லாமியர்கள் உங்களிடம் கையேந்தி நிற்க முடியாது, எங்களுடைய வாக்குகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம், இந்த வாக்குகள் மூலியமாக நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம், நாங்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றுபடுவோம், எங்கள் இஸ்லாமிய கட்சிகளையும் அமைப்புகளும் அழைக்க முடியாதீர்கள், நமது தோழர் எஸ்டிபி ஆகட்டும், தாமுக ஆகட்டும், எந்த அமைப்பு கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு உரிய உரிமையை கொடுக்க வேண்டும், அதிகமான இஸ்லாமியர்கள் சட்டமன்றத்தில் பங்கெடுக்க வேண்டும், அதற்கான ஒற்றுமையை வலியுறுத்தி தான் வருகிற 26/10/2025 ஒரு மாபெரும் மாநாடு, மக்களின் புரட்சி மாநாடு, அனைத்து மக்களும் அவர்களுடைய உணர்வுகளை காட்டும் விதத்தில் நமது இஸ்லாமியர்கள் அதிகமாக சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பங்கெடுக்க வேண்டும், நமது உரிமைகளும் கோரிக்கைகளும் மிக விரைவாக செயல்படுத்த வேண்டும், சிறைவாசிகள் விடுதலை கோரிக்கை இன்று வரை சரியாக அமல்படுத்தப்படவில்லை மற்றும் நமது எந்த உரிமைகளும் சிறப்பாக நடந்தப்பட்டதா என்று யாராலும் கூற முடியவில்லை. அதன் அடிப்படையில் மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், இதை சரியான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நமது தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களிடம் இந்த கோரிக்கையை வைத்தோம். அவர்கள் என்னிடம் கனிவாக பேசி இதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி வாக்களித்தார். நாம் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் எதிரிகள் அல்ல, எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய தொகுதி தரம் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய அதிகாரம், எங்களுடைய கோரிக்கைகளையும் உரிமைகளையும் சரியான நேரத்தில் கொண்டு வெற்றியடைய எங்களுக்கு ஒரு அதிகாரம் பதவி தேவை இருக்கிறது என்ற காரணத்தினால் நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் அனைவருக்குமே அந்த உரிமை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதில் எந்த பாகுபாடும் இல்லை. எஸ்டிபியாக இருக்கட்டும், தாமுக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய நலனுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே அந்த அங்கீகாரம், அவர்களை அனைவரையும் சட்டமன்றத்தில் அமர வைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்களில்தான் இந்த நாம் இந்திய இஸ்லாமியர் ஒற்றுமை புரட்சிக் கழகம் பாடுபடுகிறோம். நாங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து அதன் மூலம் ஆதாயம் அடைந்து எங்களுக்கு ஒரு பல தொகுதிகள் தாருங்கள் என்று அனுப்பிப்பதற்காக இந்த குரல் கொடுக்கவில்லை. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒட்டுமொத்த கட்சிகளும் இணைய வேண்டும், இணைந்து நமது இஸ்லாமிய தொகுதிகளை அதிகமாக உயர்த்த வேண்டும்,
நாம் அதில் வெற்றி காண வேண்டும் என்ற இந்த ஒரு அரிய முயற்சியை முற்கொண்டுதான் செயல்படுகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாநாட்டிற்கு உங்களுடைய அதிக பங்களிப்புகளும் உங்களுடைய ஒத்துழைப்புகளும் நமக்கு வேண்டும் என்ற காரணத்தினால், அதற்கு கால நேரம் இல்லை என்ற காரணத்தில் அனைவரையும் நான் சென்று அடைந்து இந்த அழைப்பினை கூற முடியாத காரணத்தினால் இந்த வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து இதை பார்த்து எந்த ஒரு முட்கருத்தும் மனதில் எதுவும் நினைக்காமல் நீங்கள் அனைவருமே ஒன்றுபட வேண்டும் என்ற செயல்பாட்டில், நமக்கு இந்த உரிமை தேவை இருக்கிறது என்ற செயல்பாட்டில் அனைவரும் ஒன்றுபடுவோம், ஒருங்கிணைப்போம் என்று இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த மாநாட்டிற்கு உங்களுடைய முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும். நமது கோரிக்கைகளை அதை என்னவென்று இந்த மாநாட்டில் உணர்த்த வேண்டும். நாம் இந்த 2026 தேர்தலை நாம் நழுவ விட்டுவிட்டால் நம்மளுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும். அதன் பிறகு நாமளே அதை மறந்து விடுவோம். 5 வருடமும் நாம் நம்மளுடைய சொந்த பிரச்சனைகள் நாம் தலையிட்டு அதிலேயே நமக்கு நேரம் சரியாக போய்விடும். அப்படி இருக்கும் காரணத்தினால் இப்போது கிடைத்த இந்த அரிய வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொண்டு சரியான இலக்கை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நாம் இந்திய இஸ்லாமியர் ஒற்றுமை புரட்சிக் கழகம் பகுதி வாரியாக செயலாளர்களை நியமித்து அந்த பகுதிகளுக்கு நலத்திட்ட உதவிகளுக்கும் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், இது மக்களிடம் மிக விரைவாக கொண்டு சென்று மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் செயல்படுகிறோம். அதற்கு தங்களுடைய ஒத்துழைப்புகள் இதில் எந்த ஒரு பாகுபாடு பார்க்காமல் நீங்கள் அனைவருமே செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அறிவுறுத்துகிறோம். இதில் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஒரு நன்மை இருக்கும் பட்சத்தில் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை செயல்படுகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வார்டு பகுதிகள் மேலப்பாளையத்தில் 8 வார்டுகள் இருக்கின்றது, 8-10 இருக்கின்றது. அதனுடைய கணக்கை எடுத்துக்கொள்ளோம். டவுன் மற்றும் பாளை இந்த பகுதிகளில் உள்ள வார்டுகளில் உள்ள செயலாளர்களும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள நேரமில்லாத காரணத்தினால் தயவுசெய்து இதை உதாசீனப்படுத்தாமல் நமது இஸ்லாமிய உணர்வோடு செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இஸ்லாமிய ஒற்றுமை புரட்சி மாநாடு எந்த நோக்கத்தில் நடைபெறுகிறது என்பதை உணர்த்தி காட்டும் விதமாக அரசுக்கு நிச்சயமாக நாம் இதில் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் அனைத்து இஸ்லாமியர்களும் ஒன்று கூடி செயல்பட வேண்டும். அதற்குண்டான ஒரு மனிதனால் இது முடியாது. அனைவர்களும் சேர்ந்து நம்மளுக்கு ஒத்துழைத்தால்தான் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த முடியும். அதற்குண்டான ஒத்துழைப்பை நீங்கள் வார்டு வாரியாக ஒரு செயலாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அதை நாங்கள் செய்வதற்கு சிறு ஆலோசனை கூட்டம் இன்றோ நாளையோ நாங்கள் ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. மாநாட்டு சிறப்பு குழு ஆலோசனை கூட்டம் என்று ஒன்று நடத்த இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் மேலப்பாளையத்தில் இது கூடிய விரைவில் இன்றோ நாளையோ அறிவிக்கப்படும். அந்த கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அனைத்து கட்சிகளும், அனைத்து அமைப்புகளும், ஜமாத் தலைவர்களும் தயவுசெய்து கலந்து கொண்டு இந்த மாநாட்டினை எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும், எந்தெந்த வார்டுகள் நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம், இந்த வார்டுகளை நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறோம், அப்படி என்று எங்களுக்கு தயவுசெய்து ஒரு தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுங்கள். இதை தனிப்பட்டு ஒரு மனிதன் செய்கிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நாம் அனைத்து இஸ்லாமியரும் ஒன்றுபட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அதை இந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். தயவுசெய்து ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு இந்த மாநாட்டினை சிறப்பாக நடத்தி தர உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.